கேவலமா தாங்க இருக்கும். உங்களோட லைஃப் பார்ட்னரை பார்த்தா உங்களுக்கு கேவலமா தான் இருக்கும். இப்ப இன்னைக்கு இந்த சூழ்நிலையில உங்களோட உடம்பு, உங்களோட அழகு, உங்களோட ஸ்கின் எதுவுமே சுருங்கல. நீங்க இப்ப உங்களை பார்த்து நேசிக்கிற எல்லாருமே கண்டிப்பா நேசிக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில கைகால் உடஞ்சு போச்சு, கால் உடஞ்சு போச்சு, இல்ல படுத்த படிக்காட்டியும் உங்களால எதுவுமே எந்திரிக்க முடியல அப்படின்னு இருக்கிறப்ப உங்களோட இளமையும் உங்களோட ஸ்கின்னு, நீங்க வந்து இளமையா இருந்தீங்களா அந்த காலத்துல உங்களை நேசிச்சவங்க நேசிப்பாங்கடா, உங்களை வந்து பாத்துக்குவாங்க, உங்களுக்கு பி மூத்திரம் அள்ளி வாரி போடுவாங்க நினைக்கிறீங்களா? சத்தியமா சொல்றேன், அள்ளி வாரி போட மாட்டாங்க. உங்க கூட லைஃப் பார்ட்னர் கடைசி வரைக்கும் நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து பியு மூத்திரம் அள்ளி போட்டு உங்களை டேக் கேர் பண்ணிட்டு உங்களை பாத்துக்கிட்டு நீங்க வேலைக்கு போனீங்கனாலும் உங்களுக்காக அவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து உங்களை பாத்துக்கிறாங்க. அந்த இடத்துல நான் உண்மையா ஒன்னு அடிச்சு சொல்லட்டுமா, அடுத்தவங்க உங்களை வந்து பார்க்க போறது கிடையாது. உண்மையா உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்ககிட்ட அன்பை காட்டுறாங்கன்னா அந்த அன்பை காட்டுங்களேன். ஏன் வந்து ரோட்ல எல்லாரும் இருக்காங்க, நீ வந்து அன்பை காட்டக்கூடாது? ஒரு தண்ணியை கொடுத்தா கூட தூக்கி வாரி வீசுறது. இது வந்து நான் இன்னைக்கு ஒரு இடத்துல பார்த்தேன். அவங்க மனைவி வந்து கால் உடஞ்சிருக்கு, அவங்க ஹஸ்பண்டுக்கு. அவங்க மனைவி வீல் சேர்ல தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு அது அசிங்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி, நாங்க காடி இங்க நிக்குது, இந்த இடத்துல அவர் இருக்காரு, தண்ணி அவங்க ஒய்ஃப் குடுக்குறாங்க. அந்த தண்ணி அவர் புடிங்க அப்படியே வீசுறாரு. ஏன்? இன்னைக்கு இந்த சூழ்நிலையில உங்களுக்கு கால் உடஞ்சிச்சு, அந்த இடத்துல அவங்க தானே உங்களுக்கு நின்று கை கொடுக்குறாங்க, அவங்க தானே அவங்களை தள்ளிட்டு போறாங்க. நான் ஏன் தள்ளணும், நான் ஏன் பிடிக்கணும்னு அவங்க சொன்னா உங்களுக்கு எங்க போகும்? அன்பை காட்டுறவங்கள்ட்ட அன்பை காட்டுங்க. பொய்யான அன்பை தேடி ஓடுறதை விட்டுட்டு உண்மையா அன்பு உங்க கூட இருக்கு, புரிஞ்சு நடந்துக்கோங்க. அத்துட்டு போனதுக்கு அப்புறம் தேடி பிரயோஜனம் இல்ல, புரியும்னு நினைக்கிறேன்.